அப்போ ஒரு தியானம் பழகிறவனுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கற்றுக்கணும்னா, உனக்குள்ள உடலில் என்னைக்கு ஒரு மாற்றம் அடையுதோ அன்னைக்கு நீ ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவ. எல்லா மாணவர்களுடைய அந்த செயல்பாட்டில் தான் இந்த இடம் ஒரு உணவு கூடமாக மாறுது. அந்த இடம் ஒரு மக்கள் நின்று சாப்பிட்றதுக்கான ஒரு மண்டபமாக மாறுது. எங்களை மாதிரி குரு என்ன செய்கிறான்னா, மக்களையே அதிகாரிகளாக மாற்றுறோம். மக்களையே எப்படி செய்யறோம்னா, மக்கள் பணி செய்யணும். நீயே உன்னை நீ சுழற்சியாக இயக்கிக் கொள்ள வேண்டும். நீயே உன்னை பார்த்து கொள்ள வேண்டும். நீயே உன் குடும்பம்னு இருந்தல்ல, அந்த குடும்பத்தை விட்டு இப்படி அகண்டு வந்து குருவை பார்க்கும்போது இந்த உலகம்தான் உன் குடும்பம்னு தெரியும். ஒரு குருவானவர் என்னன்னா, மனம் இல்லாதனால ஒரு பசியில் இருக்கிற மக்களையும் பசியை ஆத்துறதுக்கு இன்னொரு மக்களையும் ரெண்டு பேர்த்தையும் ஒரு இணைப்பா ரெண்டு பக்கமும் ஒரு கரையா இருந்து நான் இணைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி இடம் சாதாரண ஒரு இடமா நம்ம கருதிட வேண்டாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் மனம் நிற்கணும்னா வெறும் தியானத்தால் மட்டும் நிற்காது. மனம் நின்று ஒருத்தர் தோற்றி வைக்கிறார்ல, அந்த பணிக்குள்ளே நீங்கள் நிற்கணும். இதுக்குள்ள ஆசிரமம் கிடையாது. இது சாமியார்கள் தங்கிறதுக்கு சாமியார் மடம் மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. அது மாதிரி கிடையாது. மற்ற ஆசிரமங்கள் மாதிரி இது இருக்காது. மற்ற விஷயம் மாதிரி இது இருக்கவே இருக்காது. இது யாரும் இது எல்லாத்தோடையதாக இருக்கும். இது உன்னோடையதாக இருக்கும். எப்பயும் உன்னோடையதாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். இறைவன் இல்லாத போது, இறைவனை பார்க்காத போது நீ ஞானம் அடைகிற பற்றியா, அதுதான் பெரிய ஞானம்னு சொல்லிட்டாங்க. உடலற்றவர், உணர்வற்றவர், மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர், எல்லாம் குரு, எல்லாம் குரு, எல்லாம் குரு. குரு நிகழ்கால குரு இந்த உலகத்திற்கு ஒரு கிரியை செய்ய ஒரு வெளிச்சமாக புறப்படுகிறார். இந்த உலகம் என்ற சிறைச்சாலையில் வாழ்நாள் கைதியாக வாழும் மக்கள் தாம் சிறையில்தான் வாழ்கிறோம் என்று தெரியாமல் நகரத்தில் சிரித்து சுதந்திரமாக சுற்றித் திரிந்து சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். மாயை போதனைகளை, மாயை சிந்தனைகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதுவே நிஜம் என்றும் நம்புகிறார்கள். அறியாமையில் வாழும் இந்த கைதிகளுக்கு நிரந்தர விடுதலையையும் மரணத்திலிருந்து பாதுகாப்பும் ஞானத்திற்கான ஒரு வழிகாட்டுதலும் சந்நியாசம் இல்லறத்திற்குரிய செயலை தோற்றி வைக்கவும் இந்த குரு இன்று முதல் தன் பயணத்தை துவக்குகிறார். இரவு பகல் பாராமல் கலியை அழிக்கும் வரை அவர் பணி இருக்கும். அதுவே சத்திய யுகம். இதற்கு அண்டமும் என்னுடைய பிண்டமும் சாட்சியாக இருந்து என்னோடு இணைந்து பணி செய்யும்.
உடலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நல்ல செயல் நடக்கும்போது அதுக்குள்ளேருந்து இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அந்த இடத்த நம்ம தொடும்போது அப்போ அந்த நாளில் நீ நல்ல காரியத்தை தொடங்கு. அப்போ ஒரு தியானம் பழகிறவனுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கற்றுக்கணும்னா, உனக்குள்ள உடல்ல என்னைக்கு ஒரு மாற்றம் அடையுதோ அன்னைக்கு நீ ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவ. அது இறைவன் செய்ய வைப்பாரு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து அதை பார்க்கணும் அப்படிங்கிறத அதோட செயல். இப்ப இதோடைய வடிவம் நாடு, நட்சத்திரம், தேதி, அந்த கிழமை இதெல்லாம் எதுவும் பார்க்கல. இது ஒருத்தருடைய அனுபவத்துல ஒரு முக்கியமான இடம் வரும்போது அதை அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த வேலை செய்யும் போது நாம எப்படி வேலை செய்யறோமோ அதே மாதிரி இந்த இடமும் வேலை செய்யும். இந்த இடமும் அதுக்கான ஒரு சூழலை அமைச்சு கொடுக்குங்கிறதுக்காக தான் இந்த இடத்த நம்ம இன்னைக்கு அந்த செயல் வடிவத்திலேருந்து துவங்குறோம். இது ஒரு அன்னதானம் சமைக்கிற இடம். இந்த இடம் நம்ம உட்காந்து பேசுறாலும் அந்த இடம் மக்கள் உணவு, அந்த உணவை கொடுக்கறதுக்கு உணவை நம்ம அவங்க சாப்பிட்டு அது ஒரு ஆத்மார்த்தமா போற இடம். நீங்க நம்ம இந்த இடத்துக்குள்ள இங்க இருக்கிற அத்தனை பேரும் எல்லா மாணவர்களுடைய அந்த செயல்பாட்டுல தான் இந்த இடம் ஒரு உணவு கூடமா மாறுது. அந்த இடம் ஒரு மக்கள் நின்று சாப்பிட்றதுக்கான ஒரு மண்டபமா மாறுது. இந்த செயல், இந்த வடிவம் எல்லாம் யாருன்னே நம்மளுக்கு தெரியாத ஒரு மக்கள் இலப்பாரி சாப்பிட்டு போறாங்க. அந்த பசிங்கிற அந்த கணம் இருக்குல்ல, அந்த கணம் அது மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அப்படியே ஆத்மார்த்தமா உணர்ந்து ஃபீல் பண்ணி போயிடுவான். அதே மாதிரிதான் மனம்ங்கிற அந்த கணம் இருக்குல்ல, அந்த கணம் தியானத்துக்குள்ள அப்படியே அது மறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னோட வாழ்நாளே மாறி போயிடும், உன்னுடைய பிறப்பே மாறி போயிடும், உன்னுடைய அந்த போக்கு இருக்குல்ல போக்கே மாறி போயிடும். மனம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில எது இருந்துச்சுன்னா, எது 1000 கடவுள் இருக்கு, எந்த கடவுள் நமக்கு நமக்கான கடவுளா இருப்பாரு, இல்ல எந்த கடவுள் பிரச்சனையை தீர்க்கிற கடவுளா இருப்பாரு, எந்த கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிரச்சனையை யாரும் ஒருத்தர் தீர்க்கட்டும் அப்படிதான் நான் சுத்தி தெரிஞ்சேன். அப்ப ஒரு நாள் இந்த பசி எப்படி அகலப்படுச்சோ, சாப்பிட்டோன்னு நமக்குள்ள இருந்த எல்லாம் மறைஞ்சு ஒரு தூக்கங்கிறாங்கல்ல, அப்படியே ஒரு தூக்கம்னா தன்னை மறக்கிறது மாதிரி ஒரு அமைதியா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது இல்ல, அதே மாதிரிதான் இந்த மனம் விலகும் போது உங்களுக்குள்ள ஒரு பேர் அமைதியும், நம்ம அப்படியே அமர்ந்திருக்கலாமோ, அப்படியே நடக்கலாமோ, அப்படியே இது போதும்பா அப்படிங்கிற அந்த சூழல் உருவாகும். அப்ப அந்த பசியும் மனம் அகன்று போறதுக்கும் ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உன்னதமான தருணத்தை தான் நம்ம தியானமா உள்ளுக்குள்ள மாணவர்களுக்கு கொடுக்குறோம். வெளியில ஒரு பசி ஆத்துற வேலையை செய்யறோம். மனம் அகண்டு போற மாதிரி தான் ஒரு பசிங்கிறது கூட உடலையே மொத்தமா எரியிற அடுப்ப அதை ஒரு நல்ல தன்மைக்கு மாற்றி கொண்டாடுறது அப்படிங்கிறது தான் செயல். அது ஒரு காட்டு தீய ஒரு நல்ல வடிவத்துக்குள்ள ஒரு தீபமா மாத்துற வேலை தான் இந்த பசியை அமர்த்துற வேலைங்கிறது. இந்த உலகத்திலே ஒரு உன்னதமான செயல், பேர் தெரியாம, மொழி தெரியாம, எந்த ஊரு எந்த நாடு எங்கெங்கேயோ வேலை செய்தவங்க எல்லாரும் ஒரு குருவுக்காக சேவை செய்யறது, ஒரு குருவுக்காக அவருக்கு ட்ரெஸ் வாங்கி தர்றது, அவருக்கு உணவு வாங்கி தர்றது, அவரை பார்த்துக்கிறது தாண்டி யாருன்னே தெரியாத அந்த குரு நிற்கும் போது அவரை சுத்தி இருக்கிற பல மக்கள் சாப்பாடுக்கோ இல்லை ஏதோ ஒரு தேவைக்கு நிற்கும் போது அது பூர்த்தி ஆகுது பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குரு அவருக்கு எதுவும் பூர்த்தி செய்ய வேண்டியதில்லை, அவருடைய பூர்த்திங்கிறது தியானம் தான். அவர் பூர்த்தி செய்யப்பட்டு தான் வெளியிலே வர்றாரு. அங்க எல்லாம் செயல்பட்டு முடிஞ்சுதான் வெளியில ஊர்வலமாக அவர் கிளம்பி வர்றாரு. அப்ப அவருக்கு ரொம்ப முக்கியமான வடிவம் எது அப்படின்னா, அந்த சுத்தி இருக்கிற சூழலை அவருடைய கிரியையை தாண்டி மக்களை வச்சே மக்கள் பணியை செய்ய வைக்கிறார். தன்னுடைய சக்தியை வச்சு செய்யறது இல்லாம மக்களை வச்சு மக்கள் பணி செய்யறது. அப்ப மக்களையே தீமை செய்யக்கூடியவர்கள் மக்கள், பிறரை கெடுக்கக்கூடியவர்கள் மக்கள். ஒரு மனம் இன்னொரு மனதை கெடுக்குங்கிறது இருக்குல்ல, அப்ப ஒரு மனதை வைத்தே இன்னொரு மனதை அமைதிப்படுத்துவது, அப்ப ஒரு மக்களை வச்சு இன்னொரு மக்களுக்கு உதவுவது, இதுதான் மக்கள் பணிங்கிறாங்க. இதான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மக்களாட்சினா கவர்மெண்ட்ல கஜானாவில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் ஆட்சி நடத்துறது பேர் மக்களாட்சி கிடையாது. மக்கள்கிட்ட இருக்கிற வரி பணத்தை வாங்கி மக்களுக்கே செய்யணும், மக்களுக்கே சேவை செய்யணும். அப்ப மக்களை வச்சே சேவை செய்யணும். அப்ப மக்களுடைய வடிவத்தை மக்களையே புரட்சியாளர்களா மாற்றணும், மக்களையே பணி செய்யறவர்களா மாற்றணும். இங்க இருக்கிற அரசாங்கத்துல உலகம் முழுக்க இருக்கிற எல்லா அரசாங்கமும் அதிகாரிகள் வேலை செய்றீங்க. எங்களை மாதிரி குரு என்ன செய்யறான்னா மக்களையே அதிகாரிகளா மாத்துறோம்.
மக்களையே எப்படி செய்யணும்னா மக்கள் பணி செய்யணும். நீயே உன்னை நீ சுழற்சியாக இயக்கிக் கொள்ள வேண்டும். நீயே உன்னை பார்த்து கொள்ள வேண்டும். நீயே உன் குடும்பம்னு இருந்தல்ல, அந்த குடும்பத்தை விட்டு இப்படி அகண்டு வந்து குருவை பார்க்கும்போது இந்த உலகம்தான் உன் குடும்பம்னு தெரியும். ஒரு வீடு மட்டும் உன் குடும்பமா தெரிந்தது, இந்த உலகமே உன் குடும்பமா தெரியும். அப்ப இந்த குருவுக்கு என்ன தெரிந்தது? தன்னுடைய குடும்பம் மட்டும் தெரிஞ்சிச்சு. அவருடைய தியானம் அவருடைய மனதிலிருந்து அகலப்பட்ட போது, மனம் விலகப்பட்ட போது, மனம் நவரப்பட்ட போது அவருக்கு தெரிந்த ஒரே ஒரு காட்சி, இறைவன் தெரியல, தன்னுடைய குடும்பம்ங்கிறது இந்த உலகம்னு தெரிஞ்சிச்சு. இந்த உலகம் என்னைக்கு எல்லா பேரும் ஒரு செயல் வடிவம் கிடைக்குதோ அன்று நமக்கான ஒரு பணி முடிஞ்சிச்சுப்பா அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவர் உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி மனம் இருக்கிற வரைக்கும் அவருடைய வேலை அவருடைய சூழல் எதாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய குடும்பமா இருக்கு, அவருடைய நடவடிக்கையா இருக்கு. இங்க இருக்கிற தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் எதுக்காக போராடுறான்னா, இந்த தேச சுதந்திரத்துக்காக யாரும் போராடல, அவனுடைய குடும்பத்தையும் அவன் பிரச்சனையும் சரி செய்யறதே பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஒரு மனிதன் மனம் அப்படியே அமைதியானா அப்ப அவன் குடும்பமே மொத்தமா அமைதியாயிருன்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு காசு, துன்பம், துயரம், நோய் இதெல்லாம் தீர்வு கிடைக்க முடியாம தத்தளிக்கிறதுக்கு காரணம் யாரும் யாருக்கும் சொல்யூஷன் கொடுத்துட முடியாது. அந்த மனம் அமைதி பெற்றா அவன் எல்லா செயலுக்கும் அவனே அவனுக்கான ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்திட முடியும். அப்ப ஒரே வடிவம் அந்த தியானத்துக்குள்ள இருந்து எப்படியாவது அந்த மனதை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்காக தான் அந்த போராடும் போது அந்த மனம் அமைதியாகும் போது பிறருக்காக ஒரு வேலை செய்ய நாம வர்றோம். அப்ப பிறருக்காக வரும்போது மனம் படைத்த மனிதர்களை கூப்பிட்டு நீ தியானம் பண்ணுவது மட்டும் இல்லாம நீயும் இந்த பணியில நீ இருக்கணும், இந்த பணியில ஈடுபட்டுக்கணும் அப்படிங்கிறது மக்களையே கூப்பிட்டு அவங்க எத்தனையோ விஷயங்கள் அவங்க பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்கு எத்தனையோ பேருக்கு உதவி இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு தினந்தோறும் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைக்கு தினந்தோறும் சாப்பாடு போடுறது கூட ஒரு உதவுறது தான். அந்த மாதிரி அந்த உதவலை பொது இடத்துல யாருன்னே தெரியாத ஒரு ஜீவனுக்கும் உணவளிக்கிறதுக்கு நீ உதவ வரணும். இது கடவுள் பேரை சொல்லி குரு பேரை சொல்லி உதவக்கூடாது, நீயா உணர வரணும். அப்ப நான் உன்னை எப்படி கூட்டிட்டு வரேன்னா, நீ உணர்ந்து இந்த உணவளி, எனக்கு நீ உணவளிக்க வேண்டாம், அங்க உள்ளவங்களுக்கு உணவளி. அவங்க உன்றா நான் உண்ற மாதிரி அவங்களுடைய பசி ஆத்தப்பட்டுச்சுன்னா உன் மனம் விலகுவதற்கு, உன் மனம் அமைதி அடைவதற்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். நீ 10 நாள் தியானம் பண்ணுவது, ஒரே ஒரு மனிதனுக்கு ஒரு உணவளிப்பது, அந்த மனம் அகழ்வதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும், அந்த சூழல் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத நீ அவசியமா தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருக்கிற அத்தனை மாணவர்களை வச்சுதான் இந்த இடத்த நம்ம அமைச்சோம். அதே மாதிரி அங்க இருக்கிற தியானத்துக்குரிய இடத்தையும் அமைச்சோம். அதே மாதிரி இங்க இருக்கிற உணவுகள் எல்லா பேர்த்துக்கும் ஒரு சரியான உணவை பசி அறிந்து ஒரு சரியான மிகச்சரியான உணவை கொடுக்கறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை மாணவர்களையும் அவர்களை ஒரு செயல் வடிவமா மாற்றி ஒரு வடிவத்தை கொடுக்க வைக்கிறோம். அப்ப இந்த வடிவம் எப்படி இங்க இருக்கிற அத்தனை மாணவர்களும் இதுக்கு இணைந்து ஒரு பணி செஞ்சாங்களோ இதே மாதிரி ஒரு நாள் அவர்கள் மனதை அகற்றிட்டாங்கன்னா இந்த உலகம் முழுக்க நீங்க உங்களுடைய சேவை, நீங்க நின்னாவே சேவை தான். உங்க மனம் அகன்று செஞ்சுக்குவே, நீ நின்னா சேவை, உட்கார்ந்தா சேவை, போனா சேவை. நீ 1 ரூபா அது வரைக்கும் செய்ய வேண்டாம், மனம் இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய பாக்கெட்ல இருந்து 1 ரூபாய் பணத்தை எடுக்கணும். என்னைக்கு உன் மனம் உன்னை விட்டு அகழுதோ அன்னைக்கு நீயே செல்வம் தான், நீயே விலை மதிக்க முடியாத பொருள் தான். ஒரு குரு எங்க விலை மதிக்க முடியாத பொருளா மாறினாரு, ஒரு குருவா மாறினார்னா அந்த மனம் அகலப்பட்டதுனால தான். அந்த மனம் அகலலைன்னா அவர் என்னவா இருந்தாலும் அவர் போராடக்கூடிய ஒரு குணம் படைத்தவராக தான் இருப்பார். இப்போ எப்போ மனம் அகலுதோ அப்போ போராட்டம் அங்கே நின்று போயிடுது, அங்கே போராட்டத்துக்கு வேலை இல்லாமல் போயிடுது. அதனால இந்த ஒட்டுமொத்தமான ஒரு நல்ல செயலுக்கு இந்த மக்கள் பணியை மக்களே இருந்து செய்யறதுக்கு ஒரு குருவானவர் என்னன்னா மனம் இல்லாதனால ஒரு பசியில் இருக்கிற மக்களையும் பசியை ஆத்துறதுக்கு இன்னொரு மக்களையும் 2 பேர்த்தையும் ஒரு இணைப்பா 2 பக்கமும் ஒரு கரையா இருந்து நான் இணைக்கிறேன், அவ்வளவுதான். இதுதான் இதோடைய பணி. இதுக்கு முழுமையான இதற்கான வழியை இதுக்கான உணவை அளிக்கிற ஒரு உன்னதமான ஆளுங்கள் தான் நம்ம கூட இருக்கிற எல்லா மாணவரும். நீங்க தான் அது, நம்ம ஒண்ணுமே செய்யலை. உங்களுடைய செயலிலிருந்து, உங்களுடைய வடிவத்திலிருந்து, உங்களுடைய உழைப்பிலிருந்து, உங்களுடைய உண்மையிலிருந்து, உங்களுடைய டிராவல்ல இருந்து எத்தனையோ ஏழை எளியவர்கள் உணவருந்துவது மட்டும் இல்லாம அவங்க உணர்றதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்குறீங்க. இதுல பெரிய குரு பணி என்ன தெரியுமா நீங்க செய்றீங்க?
அவன் யாருன்னே தெரியாத, அவன் என்ன தீய குணத்துல வேணாலும் இருக்கலாம், ஆனா அவனையும் இங்க சாப்பாடு போடுறாங்கப்பா அப்படின்னோடனே அவன் வந்து என்னை பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நீங்களே உருவாக்கி கொடுக்குறீங்க. அப்போ உங்க குருவை பார்க்கறதுக்கு நீங்க ஒரு ஏற்பாடு பண்றீங்க. அப்ப அந்த வெறும் அன்னதானம் மட்டும் கிடையாது, அவன் வெறும் சாம்பாரும் ரசத்துக்கும் மோருக்கும் கூட்டுக்கும் பொரியலுக்கும் வந்தவன் அவனுக்கே தெரியாம ஒரு குருவோடைய வெப்பத்தையும் ஒரு குருவோடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டு போறான். அவனுக்கு தெரியல. அவன் வந்து சொல்லி பொறுக்க வந்தவன் ஒரு குண்டலினி சக்தியை தலையில கட்டி தூக்கிட்டு போனான்னு ஒரு கதை இருக்கு. இதுதான் நாக ரத்தனத்தை எடுக்க போன ஒருத்தன் பாம்பாட்டியா மாறி போனான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி தான் இங்க நிறைய ஜீவன்கள், உணவுக்காக பசிக்காக வரப்போற ஜீவன்கள் என்றோ ஒரு நாள் எவனோ ஒருவன் கூட்டத்தில் மனம் இல்லாமல் வருவான் பாருங்க. ஒருவன் சாம்பாருக்காக வந்தவன் கடைசியில அவன் எப்படி மாறுவான் பாருங்க. அந்த சூழலை வந்து நீங்கெல்லாம் பார்க்க தான் போறீங்க. அந்த ஒரு அற்புதமான சூழல் வெறும் உணவு இருந்துகிற இடம் மட்டும் இல்லாம இது ஒரு கல்வி கூடம்னா கல்வி கூடம் தான், இது ஒரு ஞான கூடம்னா ஞான கூடம் தான், இது ஒரு சேவை கூடம்னா சேவை கூடம் தான். ஏன்னா மனம் இல்லாத ஒருத்தரால் எது தோற்றி வைக்கப்படுகிறதோ அந்த இடம் மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய இடமாக இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வடிவம் அப்படின்னு நம்ம கருதுறோம். அப்ப உங்களால எத்தனையோ ஜீவன்களுக்கு ஒரு அமைதி நிலையும் ஒரு நிதான நிலையும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கியிருக்கீங்க. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான தருணமா நான் கருதுறேன். இந்த நாளை ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாகும். நம்மளுடைய பணி வந்து தீவிரமா வெளியில எல்லா பணிகளையும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறதுனால இந்த நாள் தான் நம்ம வந்து தொடங்கி வைப்போம் அப்படின்னு தான் நம்ம பார்த்து செஞ்சிருக்கிறோம். அதே வேளையில இங்க பணி செய்கிற நம்ம மாணவர்களாக இருக்கக்கூடிய அவங்க இரவு பகல் பாராம மாணவர்கள் வந்து அவங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒருத்தர் வந்து கிச்சனுடைய நிர்வாகத்தை பார்க்கறதுக்கு, மல்லிகையை பார்க்கறதுக்கு, கேஸ் தனியா பார்க்கறதுக்கு, அப்புறம் காய்கறிகளை தனியா வாங்கிட்டு வர்றதுக்கு, அப்புறம் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற விஷயத்த தனியா பார்க்கறதுக்கு, இது எல்லாமே ஆத்மார்த்தமா மாணவர்களா அவங்களே தன்னை ஒரு முன்னிறுத்திக்கிட்டு ஒரு வேலைகளை அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேலை செய்வோம்னு அவங்களுக்கும் தெரியாது, இந்த மாதிரி ஒரு வேலை கொடுக்க போறோம்னு நமக்கும் தெரியாது. அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா இந்த வேலை தான் தியானம், இந்த வேலை தான் உன் மனம் ஒரு நாள் அகலும். ஒரு மனம் தீர்றதுக்கு, உன் மனம் அகல்றதுக்கு இந்த வேலையை பிரபஞ்சமே உனக்கு கொடுத்துருக்கு. ஒரு நாள் உன் மனம் அமைதி அடையும் போது அந்த இடத்துக்குள்ள மனதோட இருக்கிற இன்னொருத்தனை வச்சுட்டு உனக்கு தியானத்தையோ உனக்கு வேற வேலையோ அந்த இறைவனே அந்த பிரபஞ்சமே வழங்கும். அப்ப இந்த மாதிரி சுழற்சி வடிவத்துக்குள்ள இந்த மாற்றத்தை நம்ம வந்து உருவாக்குவோம் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கணும். அதனால எப்பயுமே இந்த மாதிரி இடம் சாதாரண ஒரு இடமா நம்ம வந்து கருதிட வேண்டாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க உங்க மனம் நிக்கணும்னா வெறும் தியானத்தால மட்டும் நிக்காது. மனம் நின்று ஒருத்தர் ஒரு தோற்றி வைக்கிறார்ல, அந்த பணிக்குள்ள நீங்கள் நிக்கணும். அந்த செயல் வடிவத்துக்குள்ள நீங்க நிற்கும் போது அந்த வடிவத்திலிருந்து ஒரு நாள் உன்னுடைய உணவு பரிமாறி கொண்டு இருக்கும்போது கூட உன்னை அறியாமலேயே ஒரு நல்ல செயல் உனக்குள்ளே உடலுக்குள்ள ஒரு பருவ மாற்றத்தை உன்னால பார்க்க முடியும். அப்படிங்கிறதுதான் இதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். அப்ப வெறும் உணவா பார்க்காத, அந்த உணவை உட்கார்ந்து சாப்பிடும் போதோ நின்று சாப்பிடும் போதோ அவன் ஏதோ ஒரு ஆசனம் மாதிரி அதை ஒரு தியானமா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சு பாரு. நாம வெறும் உணவு பக்தி பேர்ல எல்லா இடத்துலையும் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி உணவு போடுறவன் இல்லை. அந்த உணவுல ஒரு தியானம் இருக்கு. அவன் உண்ணும் போது நீ கவனி. ஒரு நாள் இங்க உண்ணுகிட்டு இருக்கிறவனுடைய அவனுடைய குடும்பத்தையும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் போய் பாரு. இங்க உணவு இருந்தவனுடைய குடும்பம் என்ன மாதிரி வளர்ச்சியில இருக்க போகுதுங்கிறத பின்னாட்கள்ல நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. இது ஒரு பெரிய காலங்காலமாக 60 ஆண்டுகளாக ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிற உன் குடும்பத்தை வந்து பார்த்தா முன் வாசல் வந்து கொள்ளவாசலா மாறிடுச்சு. கொள்ளவாசல் ஒரு காலகட்டத்தில் இல்லாமே போயிடுச்சு. ஆனா ஒரு ஏழை அழுக்கோட வருவான், ஏதோ ஒரு பிரச்சனையில வருவான், ஆனா இங்க உணவு அருந்துவான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வீட்டுல போய் பாரு அவன் இந்த உணவுல என்ன தன்மையை அடைஞ்சு அந்த வீடோட சூழலே எப்படி மாறி இருக்குங்கிறத நீயே தெரிஞ்சுக்குவ. அப்ப அதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது ஒரு பக்தியில இது இல்லை, ஒரு அலைவரிசையிலிருந்து இது துவங்கப்படுறது, இது நடத்தப்படுறது. அப்ப பெரும் விஷயமாக இது இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பையன் சுப்பிரமணியன்னு சொல்லி அந்த பையன், கதிரேசன், இன்னும் அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அம்மா ஹிந்து,
இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து இந்த இதுக்காக வந்து அவங்களுடைய பணியில வந்து நம்ம சொன்னோடனே அது உடனே இதுக்கான அமைச்சு கொடுக்கறது, இதுக்கான பணிகள் எல்லாத்தையுமே இதுக்குள்ளேயும் ஒரு 7-8 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கிடையாது. இந்த முழு பணியிலையும் ஒரு மிஞ்சி போனா ஒரு 5-6 மாணவர்கள் தான் இதுக்குள்ள இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த தியானத்துக்கு இதுக்குள்ளேயும் ஒரு 7-8 மாணவர்கள் இப்போ இருக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம என்ன சொல்றதுன்னா, இது ஒரு மக்கள் பணி, மக்கள் செயல். இதுக்குள்ள ஆசிரமம் கிடையாது. இது சாமியார்கள் தங்கறதுக்கு சாமியார் மடம் மாதிரி நீங்க நினைச்சிடாதீங்க. அது மாதிரி கிடையாது. மற்ற ஆசிரமங்கள் மாதிரி இது இருக்காது. மற்ற விஷயம் மாதிரி இது இருக்கவே இருக்காது. இது எல்லாத்தோடையதா இருக்கும். இது உன்னோடையதா இருக்கும். எப்பயும் உன்னோடையதா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இது இருக்கும். இது என்னோடையதா இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இது என் பொருள் கிடையாது, இது உன் பொருள். நானே உன்னோடையது தான். புரியுதா? என்னது வந்து நீ வந்து தூக்கிக்கிட்டு ஓடலாம், என்னை வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நானே உனக்குரிய பொருள் தான். அப்போ இந்த இடமும் உனக்குரிய இதுதான். இங்கே யாரும் சொந்தம் கொண்டாடுறதுக்கோ யாருக்காக எதுவோ அப்படியே கிடையாதுங்கிறதையும் நீங்கள் ஒரு உன்னதமாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த சிவகங்கையிலேருந்து வந்து ஆத்மார்த்தமாக நமக்கு அந்த சபரி அவங்க ஃபேமிலியோட அந்த சமையல் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வாடகை வீட்டில் தான் இருந்தோம். சரியான சந்தர்ப்பம் இருக்கும்போது இந்த இடத்துக்குள்ளே அமைக்கப்படணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அது அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ராமலிங்க சுவாமிகளோட தீவிரமான ஒரு செயல்ல இருந்து இன்ஜினியர் அவர் வந்து தான் அந்த தியானத்துக்கான அந்த மண்டபத்தை அவங்க அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு இயல்பா யதார்த்தத்துக்குள்ள அதுவா நிகழுது. எப்பொழுதுமே நீங்க ஒரு குரு, அவர் தொடங்கி வைக்கிற இடமே குரு தான். அதனால எப்பொழுதும் இந்த இடத்துக்குள்ள நீங்க ஒரு செயல்பாட்டுகளை வச்சுக்கணும். தயவு செய்து பின்னாட்கள்ல நீங்க இதை விட்டுறாதீங்க. பல லட்சம் பேர் இங்க வருவாங்க, பல லட்சம் பேர் இந்த இடத்த அவங்க பிடிச்சிருவாங்க. இப்பவே துண்டு போட்டு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் பின்னாடி இந்த இடத்த குரு இல்லை, குரு எங்கேயோ ஊருக்கு போயிட்டாரு, அதனால நான் அப்படி இருந்தேன்னா அப்புறம் உனக்கு அந்த 6ஆம் நம்பரோ 7ஆம் நம்பரோ 2ஆம் நம்பரோ நீ உட்காந்த சீட் இருக்குல்ல, அதை எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிடுவான். அதை நீ பார்த்துக்க. அப்புறம் அன்னைக்கு உட்காந்து எங்கடா இது நம்ம உட்காந்தோமே இந்த இடத்துக்குள்ள அப்படின்னு கூடாது. எப்பயுமே ஒரு வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உள்ள இருக்கிறவன் உள்ள இருந்துகிட்டே இருப்பான். ஒரு நாள் உள்ள இருக்கிறவன் வெளியில வருவான். ஆனா வெளியில இருக்கிறவன் திருப்பி உள்ளேயே போக முடியாது. அதுக்கான ஒரு சூழல் வரும். அப்ப உள்ள இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் உள்ள போகணும்னு நினைச்சா அங்க போக முடியாது. அங்க சூழலே மாறி போயிடும். அப்ப எப்பயுமே அந்த உள்ளேயும் வெளியிலையும் ரெண்டு ஆக்சிஜன் இல்லாம ஒரு நடுநிலையா நின்னுக்கணும். அதுதான் எப்பயுமே ஒரு நல்ல வடிவத்தை உருவாக்கி கொடுக்கும். இறைவனை நீ நேரடியாக பார்க்கவே முடியாது. இறைவன் இல்லாத போது, இறைவனை பார்க்காத போது நீ ஞானம் அடைகிற பத்தியா, அதுதான் பெரிய ஞானம்னு சொல்லிட்டாங்க. எங்களை மாதிரி ஆளுங்க நேரடியா உட்கார்ந்து அடைகிற ஞானத்தோட எங்க உருவத்தை பார்க்காம நீ ஞானம் அடைகிறீங்க பாத்தீங்களா, அதுதான் உலகத்திலே சிறந்த ஞானம்ட்டாங்க. அதனால இறை தத்துவத்தை, இறை செயலை, ஒரு பிரசன்ஸ்ல ஒரு குரு இருக்கிறது அதை நினைக்கிறதோட அவர் இல்லாத மாதிரி அவர் இருக்கும்போது இருக்கணும். அப்பதான் நீ ஒரு சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் இருக்கும்போது அவர் இல்லை, அவர் என் கண் முன்னாடியே இல்லை அப்படின்னு என்னைக்கு தொடங்குறியோ அன்னைக்கு நீ ஒரு பெரிய ஆள், நீ ஒரு நல்ல சிறந்த மாணவனாக வருவ அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான். புரியுதுங்களா? அப்ப அவர் குரு எதை விட்டுட்டு போவார்னா, நான் இருக்கும்போதே இல்லை என்ற நினப்புல இருந்தல்ல, ஒரு நாள் நான் போகும்போது கூட நான் இல்லைங்கிற அந்த உணர்வே உனக்கு இல்லாம போயிடும். அப்ப நான் எப்பொழுதுமே அந்த பிரசன்ஸ்ல இருக்கிறதாகவே நீ நினைச்சு உன்னோட பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பேங்கிறது தான் இதோட செயல். அப்ப நீங்க அதை உணர்ந்து அதை வேலை செய்யணும், அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆத்மார்த்தமா சொல்றேன்.